வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கை தட்டுங்க. இன்னும் எத்தனை காயின் இருக்குதுல்ல? 3. நல்லா வாட்ச் பண்ணுங்க க்ளோஸ் அப்ல. 1 இது ஒரு காயின் இருக்கு. இன்னொரு 3 காயின் நான் எடுக்க போறேன். வாட்ச் பண்ணிட்டு இருங்க. எனக்கு ஈவினிங் வந்து ப்ரோக்ராம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சட்டி பிரியாணி நான் எனக்கு தின்னுட்டு தான் எழுந்து போவேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்றது வந்து 4 கிலோ ரைஸ் 4 கிலோ வச்சு. இதுல எப்படின்னா ரைஸ்ல எல்லா இடத்துலயுமே இந்த கிரேவி மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் இடத்துல இருக்கு, கொஞ்சம் இடத்துல இருக்காது. இந்த பேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல நம்பர் பாருங்க. My God! மக்களே நல்லா பாத்துக்கங்க. சார் வந்து பிரியாணில சுகர் வந்து ஆட் பண்றாங்க. சாப்பிடுறதுக்கு எல்லாம் உட்காந்தாச்சு. எல்லாரும் தலைவால இலை போட்டு ஆனியன் ரைத்தா வச்சு பசங்க எல்லாம் வந்து நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்குறியே தவளை கொட்டாயா. இப்ப நான் சாப்பிட்டு பாக்குறேன் பாருங்க லெக் பீஸ். ஆனியன் எந்த அளவுக்கு ஆட் பண்ணமோ அதுல இருந்து ஒரு பாதி அளவுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணணும். ஆனியன்ல பாதி தான் டொமேட்டோ. ஆமா. பாருங்க வெங்காயம் தக்காளி தான் போட்டிருக்காங்க. அதுக்கே ஸ்மெல் வந்து செம்மையா இருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த சட்டியில இப்ப இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு ஆல்ரெடி இது ஓரளவுக்கு நம்ம குக் பண்ணிட்டோம். ஸோ இஞ்சி பூண்டு முன்னாடியே போட்டால் அடியில வந்து பேர்ன் ஆகுங்கிறதுனால நான் கடைசியா அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேஷன் போடும்போது இஞ்சி பூண்டு போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம தனியா கொஞ்சமா இப்போ இந்த ஆயில நல்லா குக் பண்ணோம்னா இது ஈஸியா குக் ஆயிடும். நல்ல தூக்குதே. இப்ப மறுபடியும் திரும்ப இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்பயே பார்த்தா அடியில பிடிக்குது பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, பர்ன் ஆகுது. இப்போ உங்க காலேஜ்ல வந்து படிக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் சார் இருக்கணும்? குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க 10th ஃபெயில் ஆனாலும் வந்து படிக்கலாம். 10th ஃபெயில் ஆனாலும் படிக்கலாம். ஓகே. அடுத்த ரெண்டாவது ஒரு குவாலிஃபிகேஷன் படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா போதும். அதுதான் முக்கியம். படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். 10th ஃபெயில் ஆனாவோட போதும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல என்னென்ன போட்டிருக்கோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது, அது போட்டிருக்கோம். அது இல்லாம கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, அது இல்லாம கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம், இது இல்லாம தயிர் இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இது எதுக்குன்னா மஞ்சத்தூள், ஆமா தயிர், இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1/2 hourல இருந்து 3/4 மணி நேரம் இருக்கணும். அப்பதான் இது வந்து அதுக்குள்ள அந்த மசாலா உள்ள இறங்கும். ஸோ இப்போ இதை நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்றது வந்து 4 கிலோ ரைஸ் 4 கிலோ சிக்கன். ஸோ 4 கிலோ ரைஸுக்கு 4 கிலோ சிக்கன். இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக போடுறோம். ஏன்னா நிறைய பேர் சிக்கன் சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாக போடுறோம். ஏன்னா அந்த பீஸ் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆஹா, அடாடாடா. ஆக்சுவலா இது வந்து இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து செமையான பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க சார், இது வந்து முக்கியமான விஷயமே சிக்கன் உடைஞ்சிராம திண்டணும்ல, அதுதான் வந்து முக்கியமே. நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன சார் பண்ண போறோம்? இப்போ இது குக் பண்ண பிறகு இது கிரேவியா ரெடி ஆயிடும். அதுக்கு பிறகு நம்ம ரைஸ் வந்து இதுல தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிட்டு அதுல ரைஸ் போட்டு குக் பண்ணி அது மேல லேயரா போட்டு நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். தம் போட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடியா? பிரியாணி ரெடி. எவ்வளவு நேரம் சார் ஆகும் இந்த பிரியாணி ரெடி? ஒரு மினிமம் இது ரைஸ் போடுறதுக்கு கண்டிப்பா ஒரு 20 minutes ஆகும். அதெல்லாம் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கவர் பண்ண பிறகு ஒரு மினிமம் ஒரு 20 to 25 minutes ஆகும். டோட்டலா பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் ஆகும். நான் செஞ்சா மட்டும் 4 மணி நேரம் தேவைப்படுது. ஏன் தெரியும்? அடுப்பு ஆன் பண்ணி செஞ்சீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. ஓகே. சரி, இது என்ன சார்? இதே கரம் மசாலா ஆல்ரெடி நம்மளே அரைச்சி வச்சிருக்கோம். அது கரம் மசாலா. ஆமா. இப்ப மிக்ஸில அரைச்சிங்களே அதுவா? ஆமா. ஓகே. சோ 2ல இருந்து 3 ஸ்பூன் கரம் மசாலா. ஆஹா, கரம் மசாலா கூட சில்லி பவுடர். காரத்திற்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான சில்லி பவுடர் நீங்க ஆட் செய்து கொள்ளலாம். மிளகுத்தூள். இது மிளகுத்தூள். ஆமா. எப்பயுமே நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருங்காய பொடி யூஸ் பண்ணுவேன். யாரும் பிரியாணிக்கு அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதிகம் இல்ல சார், யாருமே பிரியாணிக்கு பெருங்காய பொடி போட்டு நான் பார்த்தது இல்ல. இது என்ன, ஏன்னா எனக்கு பெருங்காய பொடி போட்டு அது மாதிரி பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். அதனால அதை போட்டு நான் யூஸ் பண்ணி பண்றது எப்பயும் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க சாப்பிட்டு பார்த்தாலே தெரியாது. அப்படியா? ஆமா, நான் சாப்பிட்டு உண்மையதான் சொல்லுவேன். இன்னைக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பசியோட இருக்கீங்க. பசி ருசி அறியாது. பசியா இருக்கு சார். பசி ருசி அறியாது. அதனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து 2:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து லேட்டா தான் நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இங்க பாருங்க, நான் வந்து உப்பு போட போறேன். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிற மாதிரி 1 2 3. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சமா இதுல
கொத்தமல்லி சார் நான் கொஞ்சம் போறேன் சார். கொஞ்சம் புதினா இவ்வளவு போடலாமா சார்? ஆமா. ஓகே. இது வந்து வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி. நம்ம எல்லாரும் மசாலால என்ன பண்ணுவோம், ஜீரகத்தை அப்படியே எடுத்து கடையில வாங்கி அப்படியே பாக்கெட்டை பிரிச்சு அப்படியே அரைச்சிட்டு போயிடுவோம். காய போட மாட்டோம், வறுக்க மாட்டோம். வறுத்து அரைச்சு நீங்க போட்டீங்கன்னா அந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஏன் சார் இப்போ நம்ம வந்து இத வெறும் கிரேவியாவும் சாப்பிடலாம்ல? ஒயிட் ரைஸ் கிரேவியா சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ்க்கும் நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம், சூப்பரா தான் இருக்கும். சார் என்ன சார் சர்க்கரை கையில வச்சிருக்கீங்க? ஆமா, இது சுகர் தான். அது என்ன பண்ண போறீங்க? எனக்கு அடிக்கடி லோ சுகரா இருக்கும். சாப்பிடுங்க. அதனால இது அடிக்கடி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பிரியாணி செஞ்ச வாய்க்கு சக்கரை போடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அப்படியெல்லாம் இல்ல, கை பவுன் போடணுமாங்க. சர்க்கரையை போட்டுனா கம்மியான காசுக்கு வாங்கி கொடுத்துட்டு போலாம்னு இல்ல, ஒரு மோதிரத்தை போட்டு போங்க. சரி, அதெல்லாம் ஆனா இது ஏன் அப்படின்னா, இது சார் என்ன பண்ண போறீங்க? இல்ல பிரியாணில தான் போடணும். பிரியாணில சக்கரை போட போறீங்களா? ஆமா, ஆக்சுவலா வந்து நான் பிரியாணி பண்ணும்போது அதுல வந்து சக்கரை எல்லாம் வெல்லம் போடுவேன். இப்ப நம்ம கிட்ட ஒரு நிமிஷம் நான் டேஸ்ட் பண்ணி பாத்துறேன். லோ சுகரா? இல்ல உண்மையாவே சுகர் தான். சரி, நிஜமாவே சுகர் தான். சால்ட் நினைச்சிட்டீங்களா? சுகர் தான் அது. ஏன் சுகர் போடணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட இது நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட் போட்டிருக்கோம். சரி, அது எல்லாமே என்னன்னா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணோம். நான் மேக்ஸிமம் எப்பயுமே வெல்லம் தான், ஜாக்கெட் தான் ஆட் பண்ணுவேன். சரி, இன்னைக்கு நம்ம அதை எடுத்துட்டு வரல, இல்ல நம்ம கிட்ட இங்க. அதனால அதுக்கு பதிலா கொஞ்சமா நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். சூப்பர். மக்களே நல்லா பாத்துக்கங்க. சார் வந்து பிரியாணில சுகர் வந்து ஆட் பண்றாங்க. இதையும் நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு சுகர் ஆட் பண்றோம். இது ஆக்சுவலா பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும், என்னோட ஸ்டைல்ல கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். வெல்லம் தான் ஆட் பண்ணனும். ஆனா நமக்கு இங்க வெல்லம் கிடைக்கல. வெல்லத்துக்கு பதிலா சுகர் ஆட் பண்றோம். சுகர் ஆட் பண்றோம். ஓகே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிருக்காரு. சூப்பர் சார். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிட்டு இதோட கவர் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். கவர் எடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். ஓகே, டன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சிம்ல அப்படியே வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சிரணுமா சார்? ஃபுல் சிம்ல வச்சிரணும்ல? இல்ல, ஆமா, ஃபுல் சிம்ல வச்சிரணும். இப்போ தண்ணி ஊத்துங்க. அந்த ரைஸ் வந்து குக் ஆகற வரைக்கும் இது வந்து ஃபுல் சிம்ல இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ இதுல வந்து தண்ணி ஊத்துறாங்க. இது வந்து இந்த அடுப்பு வந்து தண்ணி ஊத்தி சார் பாயில் பண்ணியாச்சு. லைட் கூட தண்ணி ஊத்தி வந்து பாயில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து ரைஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவா, இதுல ஆல்ரெடி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுல ரைஸ் நம்ம பாயில் பண்ணி அது மேல எடுத்து லேயரா போட போறோம். ஓகே. இந்த வாட்டர்ல வந்து ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமா ஜாதிப்பூ, அந்த ரைஸ்லயே அந்த ஃப்ளேவர் இருக்கணும்ன்றதுக்காக. ஆமா ஆமா, வெரி குட், அதேதான். ஓகே, டன். 2 பட்டை, கிராம்பு. இது என்ன, அந்த ரைஸ் குக் ஆகும்போது அதுல ஏன்னா நம்ம மேல போட போறதுல போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஒரு 4 கிலோவுக்கு தண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஏன் அப்படின்னா அந்த 4 கிலோ தண்ணி அழகா எடுக்கிறதுக்கு, அது ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. இதே கம்மியா இருந்ததுன்னா அது ஒன்னோட ஒண்ணா குக் ஆகி. இதுல தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம், வேற எதுவும்? ஆமா, தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். அது இல்லாம இது இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்கோம். கொஞ்சமா இதுல புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்றதுல. அது இல்லாம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். சால்ட், ஏன்னா அந்த ரைஸ்ல இந்த சால்ட் சேரணும். ஏன்னா இதுல மசாலா மிக்ஸ் பண்ணும்போது சில ரைஸ் வந்து மசாலா மிக்ஸ் ஆயிருக்கும், சில அது மிக்ஸ் ஆகாம இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கும் இதுல பார்க்கும்போது. இந்த பிரியாணியோட ஸ்டைல் அப்படிதான். அப்ப அந்த ரைஸ்ல வந்து எந்த ஒரு டேஸ்டும் இல்லாம போயிடும், ராவா இருக்கும். அதுக்காக இதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இதை வந்து என்ன வேணுமோ எல்லாமே போட்டாச்சு. இது வந்து ஹை ஃப்ளேம்ல இப்போ வந்து வச்சிருக்காங்க அடுப்பு, பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிடுவாங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல அரிசியை போட்டு ஆஃப் பாயில் ஆன உடனே அதை எடுத்து இங்கே போட்டு அப்படி முடிச்சோம்னா பிரியாணி செம்மையா ரெடி ஆயிடும். அந்த கிரேவியில அந்த ரைஸை போட்டு சாப்பிடும்போது சூப்பரான பிரியாணி ரெடி. A few moments later. அப்படியே இதை ஓபன் பண்ணி பண்ணுங்களேன். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே தம்ல வந்து வச்சுட்டு போனோம். ஆஹா, ஃபுல் சிம்ல வச்சிருந்தோம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொதிச்சிருக்கும் இந்த பக்கத்துல. தண்ணி கொதிச்சிருச்சா சார்? ஆஹா, தண்ணி எப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி ஊற வச்ச ரைஸ் இது. ஓகே, ஒரு 1 hour ஊறி இருக்கு ரைஸ். சூப்பர் சூப்பர். இது ஊறுனாதான் இது வந்து நல்லா நீட்டமா வருது. ஆஹா சார், இந்த தண்ணியோட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு சார். ரைஸ் வந்து மெதுவா தான் கிண்டணும், ரொம்ப வேகமா போயிட்டுனா உடைஞ்சிருது. ஏன்னா ஆல்ரெடி ஊறி இருக்கு. அந்த ஊறினதோட பாயில் ஆகும்போது அந்த ரைஸ் நல்லா நீட்டமா வரும். ஆஹா, ஆஹா, இந்த சிக்கனே பார்த்தா அப்படியே சாப்பிடலாம் போலயே, பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி. ஆமா,
பிரியாணி செய்யாததுக்கு முன்னாடி இதை நம்ம சாப்பிடலாம் போல. ஓகே, இன்னொரு போர்ஷன் டிஷ் கொடுங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு லேயரா வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஆமா. போர்ஷனா எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம். மேக்ஸிமம் மொத்தம் எத்தனை லேயர்ஸ் இதுல வைப்பீங்க? மேக்ஸிமம் இப்போ நம்ம பண்றது ரைஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு லேயர் தான் வரும் அதிகபட்சம். ஓ, கொஞ்சம் அதோட அடிஷனலா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வரும். ஓகே இந்த லேயர். ஓகே. இப்போ இது ஆல்ரெடி ரெடியா இருக்கு. இப்போ இதுல தான் நம்ம ரைஸ் வந்து மேல போட போறோம். ரைஸ் மட்டுமே செம்ம டேஸ்டா இருக்கு சார். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுனாலயோ. இப்போ நம்ம ரைஸை ரெடி பண்ணி இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க சார். சும்மா நம்மள அப்பப்ப ஏதாவது இங்கிலீஷ்ல பேசுவோம்ல, அதனால. இது நம்ம ஆஹா, அடடா அடடா, சும்மா மலைச்சாரல் மாதிரி அப்படி அழகா தூவி விட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப அப்படியே ஒட்டு ஒரு முட்டா போடக்கூடாது. ஏன்னா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக. ஒரே இடத்துல போட்டுட்டும் கரண்டியால ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, உடைஞ்சிரும். போடும்போதே இப்படிதான் பண்ணணும், கிண்டுனாலே இது உடைஞ்சிரும். இப்ப அது கரெக்டா வந்து அடி பிடிக்காம அது வந்து சரியா பாத்துக்கிட்டீங்களா? அக்கா எப்படி செய்யறேன் பிரியாணின்னு அதே மாதிரி செய்யணும் ஃபியூச்சர்ல. சார் தான் பண்றாங்க, அக்கா பண்ணலையே. சொல்லிக்கிறேன் சார். கிரேவியா இப்போ ஒரு லேயர் வந்து நம்ம போட்டோம், இப்ப செகண்ட் லேயர் லேசா கிரேவி மட்டும் ஆகணும், கொஞ்சம் ரொம்ப போட போறது கிடையாது. இப்போ நம்ம வந்து சிம்ல இருக்கிறத ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா குக் ஆயிடுச்சு. ஃபுல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, டன். ஓகே, செகண்ட் லேயர் வந்து இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டுட்டு இருக்கோம். கொஞ்சமா அப்படியே இல்ல மிக்ஸ் ஆகிறதுக்காக போடுறோம். இதுல எப்படின்னா ரைஸ்ல எல்லா இடத்துலயுமே இந்த கிரேவி மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் இடத்துல இருக்கு, கொஞ்சம் இடத்துல இருக்காது. கொஞ்சம் அப்படி ஒயிட் ஒயிட்டாவும் இருக்கும்ல ரைஸ். ஆமா, அங்க ஏன்னா ஹைதராபாத்தி பிரியாணில நிறைய கலர்ஸ் வேற இருக்கும். எல்லோ கலர், நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். வெரி குட். நம்ம கலர்ஸ் பொதுவா டர்மரிக் பவுடர் கொஞ்சம் லைட்டா அப்படியே. சூப்பர் சார், அதான் நல்லது. அப்படியே போட்டு இயற்கையா கிடைக்கிற மஞ்சள் யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லது. ஃபுட் கலர் யூஸ் பண்ண கூடாது, உடம்புக்கு நல்லது கிடையாது. எல்லாம் ரெடி ஆயிட்டு. இது எப்படின்னா ஒன்லி சுகர் அண்ட் மறுபடியும் சுகரா? சுகர் கொஞ்சமா பவுடர் அரைச்சு நிறைய இருக்கு இதுல, அவ்வளவு போட போறது கிடையாது. ஓகே, சுகரும் அது கூட காடமம் ஏலக்காயை அரைச்சு வச்சிருக்காங்க. சார் இதுவும் புதுசா இருக்கு சார். இதுவும் யாரும் போடல. லைட்டா இது மேல கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட். இது உங்க ஸ்டைலா இல்ல ஹைதராபாத் ஸ்டைலா? போடுவாங்க. ஓகே ஓகே. ஒரு ஷெஃப்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், பட் இது எல்லாமே சார் அது போட்ட உடனே ஸ்மெல் செம்மையா இருக்குப்பா. இது கூட கொஞ்சம் புதினா 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 கொத்தமல்லி. ஆமா, புதினா அது கூட கொத்தமல்லி. அடடடடடா, என்ன கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பர் ஆயிடுச்சு பாத்தீங்களா பிரியாணி. அழகா இருக்கு பார்க்கவே. ஆல்ரெடி நீங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்க. இதுதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதுல. ஓகே ஓகே ஓகே. ஆஹா, சார் உண்மையாவே நீங்க நல்லா சமைக்கிறீங்க சார். கொஞ்சமா நம்ம நட்ஸ், கொஞ்சமா கேஷ்யூ அண்ட் இது ட்ரை நட்ஸ் கொஞ்சம் அப்படியே. ஆமா, வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. வறுத்த முந்திரி திராட்சை, வறுத்த ஆனியன், இது எல்லாமே. சார் இது என்னது? இது எல்லாமே நம்ம பட்டர் யூஸ் பண்றோம். ஆஹா, பட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களா சார்? நெய் தானே போடுவாங்க, ஆனா பட்டர் போட்டா என்ன டேஸ்ட் வருமோ? பட்டர் போட்டா நல்லா இருக்கும். இந்த பட்டர் எங்கங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சும்மா டிராப்பா கீ போடலாம், ஆனா பட்டர் போட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் பிரியாணி. அதனால வந்து பட்டர் யூஸ் பண்றாங்க. ரைமிங்கா வருது இல்ல? ஆமா சார். ஓகே, தட்ஸ் இட். இதுல கொஞ்சமா இது வந்து டர்மரிக் பவுடர் லைட்டா கலர், மஞ்சள் வந்து கரைச்சு வச்சிருக்காங்க. மஞ்சள் வந்து கரைச்சு வச்சிருக்கேன், ஏன்னா கலர் கொஞ்சம் லைட்டா காட்டுறதுக்காக. ஓகே ஓகே. எல்லாரும் வந்து கலர் போடுவாங்க, நான் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் லைட்டா. வெரி குட். ஃபுட் கலர் வந்து எதுவும் போடாம மஞ்சள் வந்து கரைச்சு வச்சு பச்சையா கூட சாப்பிடலாம், பட் இதுல நம்ம உடம்புக்கு நல்லதுதான். ஒரு லிட்டில் கலர் கொடுக்கிறதுக்காக இதை நம்ம போடுறோம். சூப்பர் சார். இந்த மாதிரி வந்து எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாம, அந்த அஜினோலாம் ஆட் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளவு பிரியாணி வேணாலும் சாப்பிடலாம், உடம்புக்கு அவ்வளவு. இப்போ நம்ம வந்து ரெடி. நம்ம ஃபுல்லா
எப்படி இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி இப்போ வச்சிருவோம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சிம்ல வைக்க போறோம். இப்போ தம் போட போறோம். ஓகே சூப்பர். எவ்வளவு ப்ரொஃபஷனலா வந்து ஒண்ணு பண்றாங்க பாருங்க. உண்மை, அதாவது வீட்ல நார்மலா நம்ம ஓகே சமைக்கிறதுக்கும் இப்போ நம்ம அது இதுக்குன்னே படிச்சு முடிச்சிட்டு வந்து சமைக்கிறதுக்கும் இதான் வித்தியாசம். கண்டிப்பா அதுக்கான கொஞ்சம் அனுபவமும் நமக்கு இருக்கணும். கண்டிப்பா இப்போ சார். இவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஹாட் அந்த வாட்டர் அப்படியே தூக்கி இது மேல வச்சிரும். மேல இருந்துச்சு தானே. மேல வச்சாச்சு. இப்போ வந்து இந்த அரிசி இப்போ என்ன பாயில் பண்ண அந்த சிம்ல வைக்க போறது, மூடிடுங்க. தண்ணியை தூக்கி மேல வச்சாச்சு. இது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த தண்ணி சிம்ல இருக்கு. இப்போ கீழே வந்து சிம்ல இருக்கணும். ஆமா. இப்போ எவ்வளவு நேரத்துல சார் நம்ம சாப்பிடலாம்? ஒரு இப்போ மணி 4:10 ஆகுது. ஓகே 4:30 டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஓகே டன். சூப்பர் சூப்பர். அடே சும்மா அப்படி ஜாலியா பாருங்க. இந்த ஓலை கொட்டாய் கீழே உட்காந்தாச்சு. எப்படி இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல, நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்குறியே தவளை கொட்டாயா, அந்த மாதிரி. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராசஸ், அதாவது தம் போட்டாச்சு சாப்பாடு, அது வந்து வெந்துட்டு இருக்கு. இன்னொரு 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 மினிட்ஸை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால உங்க எல்லாருக்கும் சூப்பரான மேஜிக் வந்து நாங்க செஞ்சு காட்ட போறோம். நாங்க கிடையாது, சார் தான். சார் வந்து ஒரு சூப்பரான செஃப் மட்டும் கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 1 மெஜிஷியன். செம்மையா வந்து மேஜிக் பண்ணுவாங்க. சார் ரெடியா? ரெடி. வாங்க வாங்க. அப்பா 3வது ரெடியாக தான் வந்திருக்கிறாரு சார். பரவாயில்ல, என்னமோ எடுத்துட்டு வந்திருக்காரு. வெரி சிம்பிளான ஒரு. சார் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறேன். அப்படியா? நான் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கை தட்டுங்க. சரி சார், அந்த குச்சி தொப்பி எல்லாம் எதுவுமே காணோம். இல்ல அதெல்லாம் வந்து இப்போ அது சில இடங்கள்ல அதை வச்சிருப்போம். ஏன்னா சில இடத்துல குரங்கெல்லாம் நிக்க விரட்டுறதுக்காக வச்சிருப்போம். சரி சரி, இங்க வேணாம். நீங்க எல்லாம் மனிதர்களா இருக்கீங்க, அதனால அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சார். இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு சின்னதா வாங்க சார் வாங்க. ஒரு 4 காயின்ஸ் வச்சிருக்கேன். செஸ் அப்படியே நீங்க க்ளோஸ் அப்ல பாத்துங்க. இது எந்த நாட்டோட காயின் சார் இதெல்லாம்? சோ கொஞ்சம் காயின் என்ன நம்ம ஊர் காயினை விட கொஞ்சம் வெளியில உள்ள காயினா இருந்தா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி காயின் வந்து மெஜிஷியன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல இருந்து கால் பார்த்து இப்போ எத்தனை காயின் இருக்கு? ஒரு காயின் வச்சிருக்கேன். ஓகே. சோ செகண்ட் காயின் வச்சிருக்கேன். சோ அடுத்தது தேர்ட் காயின். மொத்தம் எத்தனை காயின் வச்சிருக்கேன்? 3 காயின் வச்சிருக்கேன். சோ இந்த மூணுமே டிஃபரெண்டான காயின்ஸ். இப்போ நான் இங்க இன்னொரு காயின் வச்சிருக்கேன். சோ இதுல எத்தனை காயின் இருக்கு? இப்போ 3. ஆர் யூ ஷூர்? யா கன்ஃபார்ம் தானே? சோ 1 2 3. சோ இங்க ஒரு காயின் இருக்கு. இப்போ இந்த 3 காயினும் இப்போ நான் கையில வச்சிருக்கேன். இன்னொரு காயின் எடுத்து உள்ள வைக்க போறேன். இப்போ எத்தனை காயின் வச்சிருக்கேன் உள்ள? 4. ஆர் யூ ஷூர்? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். மொத்தம் எத்தனை காயின்? 4 காயின் இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இப்போ நான் இங்க ஒரு காயின் வச்சிருக்கேன். இங்க எத்தனை காயின் இருக்கு கையில? 3. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஆர் யூ ஷூர்? சார் நான் தான் பார்த்தேன். ரைட். இப்போ நான் அகைன் என்ன பண்ண போறேன்? இப்போ திரும்ப உங்களுக்கு டவுட்டுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. எத்தனை காயின் இருக்கு இப்போ? 3 இருக்கு. ஓகே ரைட். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. எத்தனை காயின் இருக்கு? இதுல 3 இருக்கு, அதுல 1 இருக்கு. இங்க 1 இருக்கு. ஆர் யூ ஷூர்? இப்போ நான் என்ன பண்ண, லைட் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்னாப் பண்ணிட்டேன். ப்ளோ பண்ணிட்டு இங்க ஒரு காயின் என்ன பண்ண போறேன்? இப்போ எத்தனை காயின் வச்சிருக்கேன்? 4 காயின். நான் என்ன ஒரு காயின் வெளியில எடுத்துட்டேன். ஓகே. சோ இந்த ஒரு காயின் நான் கையில எடுத்துட்டேன். இன்னும் எத்தனை காயின் இருக்கு இதுல? 3. நல்லா வாட்ச் பண்ணுங்க க்ளோஸ் அப்ல. 1. இது ஒரு காயின் இருக்கு. இப்போ இன்னொரு 3 காயின் நான் எடுக்க போறேன். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. 1 2 3. சார் சரி ஓகே. சோ உங்க வாட்ச் காட்டுங்க. எப்படினாலும் பார்க்கலாம். எப்படி? சோ வாட்ச். சோ என்னுடைய கோட் வேணா நான் அப்படியே ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எப்படிப்பா இது? எப்படி இது பாசிபிள்? ஐயோ ஜாலியா இருக்கு சார். இதானா சத்தியமா நம்ம கிளாப் பண்ணுங்க. செம்ம. நார்மலான ஒரு புக் இது. கொஞ்சம் அப்படியே இப்படி நில்லுங்க. வேற யாராவது ஒரு பென். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் இப்போ ஒரு கார்டு, நார்மலான ஒரு கார்டு எடுத்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் சொல்லுங்க. ஓகே. நான் என்ன பண்ணேன்? இந்த கார்டை தூக்கி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஓகே. ஓகேவா? சோ ஒரு கார்டு எடுத்து, என்ன கார்டு வச்சிருந்தேன்? ஜோக்கர் கார்டு. சோ அந்த ஜோக்கர் கார்டு எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சோ இப்போ எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. பட் எனிவே இப்போ நீங்க கம் க்ளோசர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் பாத்துங்க. ஓகேவா? நம்பரை மட்டும் பாருங்க. ஓகே. தெரியுதா? டன். தெரியுது. என்ன நம்பர் என்கிட்ட சொல்லாதீங்க யாரும். ஓகே. எல்லாரும் பாத்துட்டீங்களா? சார் கேமராலயும் பாத்துட்டீங்களா?
கேமரால நல்லா க்ளோஸ் பண்ணு. ஓகே ஹரிஷா? யா ஐம் Okay. ஷூர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பட் எனக்கு தெரியாது. கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இந்த கார்டு எடுத்து நான் உள்ள பேக்கெட்ல வச்சுட்டேன். ஓகே. இப்போ இதுல ஒரே ஒரு பேஜ் நம்பர் நீங்க பாத்துட்டீங்க. இந்த பேஜ் நம்பர் இதுக்குள்ள இருக்கு. பட் நான் என்னால ஒரு சின்னதா ஒரு மேஜிக் மட்டும் ஜஸ்ட் ஒரு மேஜிக் மந்திரம் மட்டும் பண்றேன். ஓகே, நான் பண்ணிட்டு இப்போ இந்த புக் உங்க கையில கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த புக்ல எந்த பேஜ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? நான் சொன்ன நம்புறீங்களா? நம்ப முடியாது. ஏன்னா நீங்க தானே பாத்தீங்க. நான் தானே பார்த்தேன். ஸோ அந்த புக்கை அட்லீஸ்ட் வேற யாராவது கொடுத்து சூஸ் பண்ண சொல்லலாமா? இல்ல நானே சூஸ் பண்றேன். ஓகே, இந்த புக்கை இவங்கள்ட்டே கொடுக்குறேன். ஓகே, என்ன அந்த பேஜ் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே, அந்த பேஜை க்ளோஸ் பண்ணி அப்படி குட்டையா வாங்க. அந்த பேஜை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. உங்களோட பக்கத்தை மட்டும் எடுத்து பாருங்க. என்ன காணோம்? ஐயோ கிழிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? சார் காணோம், சத்தியமா காணோம், கிழிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, இந்த நம்பர் இருக்கு, அதுக்கு அடுத்து இந்த நம்பர் இருக்கு, நம்ம காட்டின நம்பர் கிழிஞ்சு போயிருக்கு. பேக் போங்க. ஹரிஷ் என்ன நம்பர் செலக்ட் பண்ண பார்த்தாங்க குத்தி? 134 நான் பார்த்தேன். ஹரிஷ் 132 இருக்கு, 35 இருக்கு, 34 காணோம். வாட் இஸ்? ஐயோ. சோ வேற ஏதாவது பக்கம் இதுல இருக்கான்னு பாருங்க. இல்ல, சோ இங்க இருக்கிறது எல்லாமே ஒரே சேம் தான். நீங்க என்ன பக்கம் பாத்தீங்க? கடவுளே. ஹரிஷ் எல்லாரும் ஓகே தானே? சரி, இத நான் பண்ணி பார்க்கலாமா? இருங்க ஒரு நிமிஷம். கன்ஃபார்மா எல்லாரும்? 134 கண்டிப்பா நான் நம்பல. நீங்க சொல்றது பொய் சொல்றீங்க. 134 இல்ல, 134 தான் பார்த்தோம். ப்ராமிஸ்? ஆமா, எனக்கு பிபி ஏறிடும். 134 எல்லாரும் அதான் பாத்தீங்களா? ஆமா. சோ இந்த பேப்பர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் நீங்க பார்த்தது ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. சோ வாட் எவர், அத்தனை பேர் கண்ணுமா போய் வாட் எவர் சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனிவே, நான் ஆல்ரெடி ஒரு ப்ரெடிக்ஷனா ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே. இந்த பாக்ஸ் வந்து நான் ஓபன் பண்றேன். ஸோ இதுல இருந்து ஒரு கர்ச்சீப் ஒன்று வச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமா வேக்குதுங்கிறதுனால கர்ச்சீப் கொஞ்சம் தொடச்சிக்கிறதுக்காக. தப்பு இல்ல. ஸோ அந்த கர்ச்சீப் வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட லைட்டா அப்படியே சின்னதா ஒரு ஸ்னாப் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க ஒரு பேஜ் இருக்கு. இந்த பேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல நம்பர் பாருங்க. மை காட். 1 சாம. பேஜ்ல என்ன நம்பர் இருக்குது? 134. 134. ஸோ இங்க 134 134 133. ஸோ இந்த பேப்பர் கரெக்டா இருக்கு. இது யார் சார் கிழிச்சா? நான் கிழிச்சேன்னு சொல்லிடாதீங்க. ஸோ இது யார் கிழிச்சான்னு எனக்கு தெரியாது. நான் கிழிக்கல. மேஜிக் நல்லா இருந்ததா? செம்மையா இருந்துச்சுல. தேங்க் யூ. வேற லெவல். தேங்க் யூ so much. பிரியாணி நம்ம எல்லாம் ஃபுல்லா எடுத்து ரைஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு வெயிட் வச்சு சிம்ல வச்சிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு பிரியாணி எடுத்து பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கும். தூக்குங்க தூக்குங்க. ஆமா, தூக்கு தர. ஓகே ரைட். ஓபன் பண்ண போறோம் பிரியாணி. ரெடி 1 2 3. ஆஹா, என்ன ஸ்மெல்லு. அப்படியே அதோட அந்த ஆவி அப்படியே மேல பறக்குது. ஃப்ளேவரே செம்மையா இருக்குப்பா. ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. இப்போ இதுல குக் ஆயிடுச்சா இல்லைன்னு பாக்குறதுன்னா இந்த இடத்துல சென்டர்ல லேசா அப்படியே கொஞ்சம் உள்ள வச்சு இந்த பார்ட் அப்படி லைட்டா செக் பண்ணி பாத்தீங்கன்னா அடியில ரொம்ப அதிகமா இருந்தா கருவிடும். இப்ப லேசா அங்க கொஞ்சம் லைட்டா பர்ன் ஆயிருக்குது. ஓகேவா? இப்போ இது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வாட்டர் தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்கலாம்னு அர்த்தம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு ஸோ நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரைஸை மட்டும் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ரைஸ் எப்படி எடுக்கணும்? உடைக்க போறோம் ரைஸ். பிரியாணி எப்படி பிரியாணி வந்து உடைக்க போறாங்க. எடுக்கிறோம் அப்படின்னா அப்படி ஜென்ட்லா அடிக்கல போயிட்டு அழகா அப்படி பாருங்க, பிரியாணி உடைக்கிறதே வந்து ஒரு செம்ம ஸ்டைல் இது. ஆஹா, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பர் சூப்பர். உடையாம ரைஸும் உடையாம எடுக்கணும். ஏன் சார்? அதுதான் மெயினே இதுல. இந்த கலர் அப்படியே இருக்கணும். அடடடா, என்ன கலர்ஃபுல்லா இருக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி.
நாட்டுக்கோழி பிரியாணி ம் இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிறான். ஆல்வேஸ் அடடடடடடடா. இது வந்து என்னன்னா அடியில வந்து பிடிக்கவே இல்ல. கரெக்டான தம்ல வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. சுத்தமா அடியில வந்து பிடிக்கவே இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சுங்களா? முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட போறோம் பிரியாணி. அது உங்க சாப்பிட்டு தான் கேட்கணும். இங்க பாருங்க, நமக்கு வந்து ரெட் கார்பெட், சிவப்பு கம்பளம் விரிச்சு நம்ம இப்ப இங்க அதுல உட்காந்து சாப்பிட போறோம். ஆஹா, எவ்வளவு நீட்டுக்கு வந்து விரிக்கிறாங்க பாருங்க. இப்ப வந்து தலவாழை இலை பறிச்சுட்டு வந்து நான் செம்மையா உட்காந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்ட போறேன். வாங்க. இலை வந்து ஆடி மாசம்ல காத்துல வந்து ரொம்ப கிழிஞ்சிருக்கு இலையெல்லாம். அதனால சீதேஷ் நம்ம ஒண்ணும் திருட்டு இலையெல்லாம் பறிக்கல, அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் பறிக்கிறோம். வாங்க 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 தம்பி, அப்படியே இப்படியே போய் நம்ம இங்க கழுவுவோம் மோட்டர்ல. ஆஹா, இங்க பாருங்க. கமோன் கமோன் கமோன். சார் இது என்ன சார் சட்டி? இது பேர் சட்டி இல்ல மாதிரி, இது பேர் வந்து பஃபேல். நம்ம இது டபுள் பாய்லர்ல உள்ளது, பெயின் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஓகே. கீழே இருக்குதுல, இதுல வந்து வாட்டர் ஃபில் பண்ணுவோம். இதுல ஓ, ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு, இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணல, எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இந்த டிஷ் இது மேல வச்சிருவோம்ல. ஓகே. கீழே வந்து ஒரு ஃபியூல் ஒன்று வைப்போம், சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரியே. ஓகே ஓகே. அதை ஃபயர் பண்ணோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஃபயரா வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன, உள்ள அந்த வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா அந்த ஃபுட்டோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சூப்பர். நான் எப்ப எடுத்தாலும் பிரியாணி சூடாவே வரும். வந்து ஆல்ரெடி நான் தான் வந்து இலையெல்லாம் கழுவுனேன் சார். அப்படியா? ஆமா சார், நானே பறிச்சு நானே கழுவுனேன். நீங்களே எவ்வளவு ஒரு டெடிகேஷன் பாத்தீங்களா எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சாப்பிடறதுல மும்முரமா இருக்கீங்க தெரியுது இல்லையே. தேங்க்யூ. ஆஹா, நல்லா நான் சொன்ன மாதிரி ஒரு சட்டி ஃபுல்லா எனக்கு தான் பிரியாணி. இல்ல அது எனக்கு இருக்கு. ஆஹா, வந்து நமக்கு சுட 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 நாட்டுக்கோழி பிரியாணி. வாங்க வாங்க, கொண்டு வாங்க கொண்டு வாங்க. கொஞ்சமா வைங்க, அவங்களுக்கு நிறைய வைங்க. ஆமா, போதும். சாருக்கும் நிறைய வைங்க. எனக்கு தான் லெக் கரெக்டா வருது. லெக் பீஸ் பாத்தீங்களா சார்? அதுக்கெல்லாம் கொடுப்பனம் இருக்கணும் சார். பிரியாணில லெக் பீஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில புண்ணியம் பண்ணிருக்கணும். போதுமா 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 போதுமா, பரவாயில்ல, போதுமா 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 போதும். சாப்பிடுறதுக்கு எல்லாம் உட்காந்தாச்சு. எல்லாரும் தலவாழை இலை போட்டு ஆனியன் ரைத்தா வச்சு பசங்க எல்லாம் வந்து பாவம் எவ்வளவு நேரம் பசியால வந்து காத்து கிடந்தாங்க இல்ல சார் இந்த பிரியாணிக்காக. அந்த பிரியாணி வந்து சூப்பரா செஞ்சு வந்தாச்சு. நமக்கும் பிரியாணி பரிமாறியாச்சு. நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு பசங்க வந்து இங்க வந்து இந்த பிரியாணி செய்யறதுக்கு பேக் போனா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இதுல வந்து ஒர்க் பண்ணாங்க. ரெடியா சார்? ரெடி. ஓகே. சூப்பரான ஹைதராபாதி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி. ஆமா. ஓகே, சாப்பிட போறோம். ரைட், சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே. இங்க பாருங்க, பிரியாணியோட ரைஸ் பாக்குறதுக்கே சும்மா அப்படி இருக்கு சார். ஆஹா, ஃபுல்லா வந்து அந்த நீங்க செஞ்ச அந்த கிரேவி ஃபுல்லா மிக்ஸ் ஆகி செம்ம. நான் கூட நினைச்சேன் சார் கிரேவி நிறைய இருக்குமோன்னு நினைச்சேன். தனித்தனியா கிரேவி இருக்குமோன்னு நினைச்சேன். பட் சூப்பரா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு தான் சாப்பிட போறேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். என்ன சொல்ல வரீங்க சார்? வாயடைச்சு போயிட்டேன் சார். செம்மையா இருக்கு. அவ்வளவு சோத்து தள்ளி வச்சா அவர் வாய் அடைக்காம என்ன பண்ணுங்க சார்? அப்ப கண்ணு வைக்கிறீங்களா நீங்க என்னைய? ஆக்சுவலா அப்படிதான் சாப்பிடணுங்க. கிராமத்துல பாருங்க, உழைச்சு களைச்சு வர்றவங்க வீட்டுல வந்து நைட் டைம்ல வந்து நாட்டுக்கோழி எல்லாம் அடிச்சு வீட்டுல வந்து ஒய்ஃப் குழம்பு வச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இப்படியா சாப்பிடுவாங்க? நல்லா இப்படி எடுத்து அப்படி பிசைஞ்சு அப்படியே சாப்பிடுவாங்க. நானும் கொஞ்சம் நாட்டுக்கோழி இதை சாப்பிட்டு பாத்துறேன், எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ஒரு லெக் பீஸ் வந்திருக்கு. ஆஹா, சார் இங்க பாருங்க, இப்ப நான் சாப்பிட்டு பாக்குறேன் பாருங்க லெக் பீஸ். நானே சொல்லக்கூடாது, செம்மையா இருக்குப்பா. நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 hour வந்து நீங்க ஊற வச்சிருந்தீங்கல்ல இந்த மேரினேட் பண்ணி. அதனாலதான் உள்ள அந்த அந்த ஜூஸ் அப்படியே இறங்கி செம்ம டேஸ்டா இருக்கு. லெக் பீஸ் ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கு. பிராய்லர் கோழிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்டீங்கன்னா, டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கு. யூசுவலா நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் சார், கடிக்கவே முடியாது.
பட் என்ன சாஃப்டா இருக்கு தெரியுமா இந்த நாட்டுக்கோழி, சூப்பரா இருக்குங்க. என்னையவே தேடி தேடி வண்டு வருது, மலரை தேடி வண்டு வரத்தானே செய்யும். சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது, வண்டு அட்டி விட்டா. ஆமா, எனக்கு ஈவினிங் வந்து ப்ரோக்ராம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சட்டி பிரியாணி நான் எனக்கு தின்னுட்டு தான் எழுந்து போவேன். வாய்ப்பு இல்ல. ஏன் சார்? அது வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ரெடி வச்சிருக்கேன். அப்ப இதுதான் எனக்கா சார்? அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப நான் ஆனியன் ரைத்தா வந்து சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிட்டு பாருங்க. சார் வந்து ஸ்பெஷலா வந்து இதுல சீரகம்லாம் வறுத்து அரைச்சு போட்டு பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு சார். ஆனியன் ரைத்தா எப்பயுமே எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணாம, அது கூட பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி, கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்டா வந்து ஜீரகத்தை வறுத்து அரைச்சி அதை பொடியாக்கி அது கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுதான் செம்மையா இருக்கு. ஜீரக பொடி போட்டதுனால அந்த டேஸ்ட். எல்லாருமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே அது மாதிரி வீட்டுல கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனியன் இது கூட கொஞ்சம் ஜீரக பொடியை வறுத்து அரைச்சு போட்டு பாருங்க, அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு சார் செய்யற மாதிரி இந்த பிரியாணி இந்த மெத்தட்ல நீங்க வந்து செஞ்சு பாருங்க. ஆக்சுவலா சார் வந்துட்டு எப்படி ஒரு வெளிநாட்டுக்கு வந்து சூப்பரான செஃப், இல்ல ஒரு ஹோட்டல்ல பெரிய பெரிய மேனேஜர்ஸ், இல்ல பெரிய பெரிய ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் அப்படி ரெடி பண்ணி தயார் பண்ணி அனுப்புறாரோ பசங்களை, அதே மாதிரி கலைஞர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கலைத்துறையில அதிக ஆர்வம் இவருக்கு இருக்கிறதுனால இவருடைய மேடைகள்ல வந்து திறமைசாலிகளுக்கு எப்பயுமே வந்து இடம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அது மட்டும் கிடையாது, திருத்துறைப்பூண்டியில வந்து ஒரு ரொட்டேரியன்னு சொல்லலாம். ஏன்னா ரோட்டரி கிளப்ல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காரு. சமூக ஆர்வலர், ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு, ரெஸ்டே கிடையாது. நைட்லயும் ப்ரோக்ராமு, காலையில காலேஜ், எங்கதான் உங்களுக்கு ரெஸ்ட்னே தெரியல. ஆமா தானே சார்? இவ்வளவு சூழ்நிலையும் நம்ம வேலையை கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, உண்மையாவே வந்து அவருடைய வேலைகள்ல வந்து எந்த ஒரு குறையுமே அவர் வச்சது இல்ல. பசங்களுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா வந்து கல்வியை கொடுக்குறாரு. உண்மையாவே சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரினுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஒரு 30 பேருக்கு மேல ஷிப்ல இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க ஃபாரின்ல. ஆமா தானே சார்? உண்மையாவே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சூழல்ல இப்படி உட்கார்ந்தெல்லாம் எப்ப சார் சாப்பிட முடியும்ல? சார் வந்து இதுக்கு அத்தனைக்கும் காரணம் நீங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் கடவுள், இந்த யூடியூப் சேனல் தான். நம்ம யூடியூப் சேனல் தான் அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க. உண்மையாவே தேங்க்யூ சார். ஆமா, பாக்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ் நிறைய நம்மள வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். மறக்காம பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? என்னைக்கும் நம்ம வந்து யூடியூப்ல பார்த்து நிறைய விஷயங்களை கத்துட்டு இருப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷத்துல என்னோட கல்லூரியில இது வரைக்கும் நான் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் நான் வந்து பேட்டி கொடுத்ததில்ல. எந்த ஒரு காலேஜை பத்தி எதையுமே நான் ப்ரொமோஷன் மாதிரி எதுவும் கொடுத்ததும் கிடையாது. ஆனா யதார்த்தமா இந்த நிகழ்வுக்கு வந்ததுனால உங்களுக்கு ஒரு பிரியாணி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்முடைய மாணவர்களை வெளியில அழைச்சிட்டு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு பண்ணி கொடுத்தோம். ரொம்ப ஃபுல் டைமா இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அது பெருசா தெரியல. இந்த நிழல்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைமா காலேஜ் விட்டு வெளியில வந்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு ஐவி போல ஃபீல் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதே மாதிரி ரெகுலரா நான் தொடர்ந்து வாரம் வெளியில அழைச்சிட்டு வந்து சூப்பர் சார், பிராக்டிகல் இந்த மாதிரி இடத்துல செய்யணும்னு ஒரு ஆசை வருது எனக்கு. கண்டிப்பா இந்த ஆர்வத்தை எனக்கு கொடுத்த இந்த நம்மளுடைய மீடியா பட்டதாரி யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உண்மையாவே இந்த வீடியோ வந்து உங்க மனசுல ரொம்ப பெரிய நல்ல ஒரு இடம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ சொல்லிருங்க சார். தேங்க்யூ தலைவா. அவ்வளவுதான்.